ദൈവ തിരുനാമത്തിന് മഹത്വം. അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സന്ധ്യായാമത്തിനായി ദൈവത്തിന് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. രാശീപുരം എന്ന സ്ഥലത്ത് കുമാരസ്വാമി തെരു ഞങ്ങളെ വന്നേക്കുന്നത് ഈ വൈകിയവേളയിൽ രാശീപുരം ടൗണിനോട് ചേർന്ന വലിയൊരു സ്ട്രീറ്റാണ് കുമാരസ്വാമി തെരുവെന്ന മേഖലയിൽ. ദീർഘദൂര യാത്രയുണ്ട്, അതുകൊണ്ടാണ് ലേറ്റായത്. എങ്കിലും ദൈവമായ കർത്താവിനെ ഉയർത്തുവാൻ ഞങ്ങൾ 4 പേരായിട്ട് വന്നിട്ടുണ്ട്. മാക്സിമം ഈ ദേശത്തിലെ പ്രിയപ്പെട്ടവരോട് യേശുക്രിസ്തുവിൻ്റെ സന്ദേശം അറിയിക്കുകയും പ്രാക്ടികൾ കൊടുക്കുവാനും ഞങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്നു. ദൈവനാമം മഹത്വപ്പെടട്ടെ. ഇപ്പോൾ ചിഹ്നൻ ആരംഭിക്കും. ദൈവ നാമം ദേശങ്ങളിൽ ഉയർത്തുന്നത് ഏറ്റവും അനുഗ്രഹവും നന്മയുമാണ്. സകല സൃഷ്ടികളോടും സുവിശേഷം അറിയിപ്പാൻ ദൈവമായ കർത്താവ് നമ്മെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നു. വെറുതെ ഇരിപ്പാനുള്ള ഒരു വിളിയല്ല ദൈവം നമുക്ക് നൽകിയിരിക്കുന്നത്, പരമവിളിക്ക് യോഗ്യരാക്കിയിരിക്കുകയാണ് ദൈവം നമ്മെ. ആ പരമവിളിയുടെ ലാക്കിലേക്ക് ലക്ഷ്യത്തോടെ ഓടിയെത്തുവാൻ സർവേശ്വരനായ ദൈവം എല്ലാ പ്രിയ ദൈവമക്കളെയും സഹായിക്കുമാറാകട്ടെ, അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ എന്ന പ്രാർത്ഥനയോടെ ഞങ്ങൾ ഈ വൈകിയവേളയിൽ ആരംഭിക്കുന്നു. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ആമേൻ. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடும் இளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் உடவிட்டு வாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவரே சுவண்டை. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், நம் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், நம் வேதனை அறிகிறார். இன்று விடுதலை தருகிறார், நமக்கு விடுதலை தருகிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, உன் நம்பிக்கை இழக்காதே. நம் கண்ணீரை துடைப்பவர், நம் கண்ணீரை துடைப்பவர், நம் கதவண்டை நிற்கிறார், நம் கதவண்டை நிற்கிறார். நம் இயேசு நல்லவர்,
ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள், கர்த்தரே மாற்றுவார், நம் கர்த்தரே மாற்றுவார். கரம் நீட்டுன்னை தேற்றுவார், கரம் நீட்டுன்னை தேற்றுவார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் சொல்றாரு, இதோ நீங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தேவகுமாரனாகிய கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நாம் இழந்த சந்தோஷம், நாம் இழந்த பண தேவைகள், நாம் இழந்த வீடுகள், நாம் இழந்த உறவுகள், நாம் இழந்த எல்லாவற்றையும் இயேசு திரும்ப தருகிறதாக அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதி இழந்திருக்கலாம், சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம். நம்ம கஷ்டமே கஷ்டம் கஷ்டம் சொல்லி போராடி கொண்டிருக்கிறோமே சொல்லி போராட்டத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இதோ இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இழந்த எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவராகிய இயேசுவால முடியும். அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி வருகிற பொழுது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்க பேசிக் கொண்டிருக்கிற நானும் ஒரு நாள் இயேசுவை அறியாம நான் இஷ்டம் போல அழைத்து கொண்டிருந்தேன். குடிகாரனாய், பெரியனாய், துன்மார்க்கனாய், பெற்றோருடைய பேச்சை கேட்காதவனாய் அழைந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிய குடிச்சிட்டு இஷ்டம் போல அடிப்பேன், அடித்து பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அருமையான தேவஜனங்களே, அப்படியா இருந்த என்னை, குடிகாரனாகி இருந்த என்னை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாற்றினார். என்னுடைய மனைவி போய் சபையில என்னுடைய பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. ஜெபித்த பொழுது நானும் அந்த சபைக்கு கடந்து போனேன். என்னுடையதான எல்லா குடிப்பழக்கத்தையும் மாற்றி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வரைக்கும் அந்த குடிப்பழக்கத்தை தொடாதபடி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னை பாதுகாத்தார். அந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் பாதுகாக்க வேண்டும், உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும், நீங்களும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்த அந்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலே ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அந்த இயேசு சொல்லுகிறார், இதோ நீங்களோ துக்கப்பட்டு அழுவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களே, நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உலகமோ உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ துக்கப்பட்டு அழுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். எந்த துக்கத்தோடு நீங்கள் அழுது கொண்டிருந்தாலும், எந்த வியாதியோடு அழுது கொண்டிருந்தாலும், சமாதானம் இல்லாமல் அழுது கொண்டிருந்தாலும், மரண பயத்தோடு அழுது கொண்டிருந்தாலும், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிந்து போச்சு என்று சொல்லி ஜோசியக்காரர்கள் சொன்னாலும், இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த இயேசுவுக்கு உங்க உள்ளத்திலே இடம் கொடுக்கிற பொழுது இந்த இயேசு உங்க உள்ளத்தையும் வெள்ளத்தையும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அந்த இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். 33 கோடி தெய்வத்துல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாவங்களை மன்னிக்கிற தெய்வம். நாம் செய்த பாவங்களுக்கு உண்டான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக ஒரு வாழ்க்கை கொடுத்தவர். நம்முடைய பாவத்தை அவரே சுமந்து கொண்டு நமக்கு மறுவாழ்வு கொடுத்த இயேசு. அந்த இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி இந்த இரவு நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரியமான தேவஜனங்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அருமையான தேவஜனங்களே, நம்ம இயேசு ஒரு நாளும் நீங்க நம்பிட்டீங்கன்னா ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க மந்திரவாதத்தினால, ஒருவேளை பில்லி சூனியத்தினால, செய்வனினால, வன்கண்ணினால நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இயேசுவண்டை நீங்க வரும்போது உங்களுடைய எல்லா பில்லி சூனியங்களையும் கிரக நேரங்களையும் ஆண்டவராகிய இயேசுவால மாற்ற முடியும். இந்த இரவு நேரத்தில் அருமையான இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்களே, என்னுடைய மனைவி ஒரு நாள் பாம்பை போல ஆடிக்கொண்டிருப்பாங்க. இரவு நேரத்துல பாம்பு மாதிரியே ஆடுவாங்க. இரவு நேரத்துல என்னால தூங்கவே முடியாது. தூங்க முடியாத அந்த நேரத்துல என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. பலவிதமான பூஜைகளையும் பலவிதமான காரியங்களையும் செய்து பார்த்தேன். ஆனாலும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை. எந்தெந்த கோயிலோ என்ன கோயில் சொன்னாங்களோ எல்லா கோயிலும் போய் பார்த்தேன், ஒரு விடுதலை கிடைக்கல. தேவஜனங்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தார். வருத்தப்பட்டு வார சுமக்கிற மகனே, நீ என்னிடத்திலே வா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு என்னை அழைத்தார். தேவஜனங்களே, அன்றைக்கு நான் இயேசுவண்டை போனேன். என்னுடைய மனைவியும் அழைத்து கொண்டு போனேன். என் மனைவிக்கு இருந்ததான எல்லா நாக தோஷங்களும் எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் அந்த நேரத்தில் இயேசுவால சுகம் தந்த முடிந்தது. அந்த இயேசு எங்களை மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கினார். அந்த இயேசு வியாதியிலிருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அந்த இயேசு எங்களை சுகமாக்கினதுனால அந்த இயேசு உங்களையும் சுகமாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் உங்கள் இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க எந்த விதமான சோதனையில நீங்க அகப்பட்டு கொண்டிருந்தாலும் அருமையான தேவ ஜனங்களே, இயேசுவால விடுதலை செய்ய முடியும். இனி அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம். அருமையான தேவ ஜனங்களே, இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இனிதான் உங்களுக்கு வாழ்க்கை, இனிதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், இனிதான் உங்களுக்கு மேன்மை. இந்த மேன்மை இந்த இயேசுவால கொடுக்க முடியும். அந்த வேதம் சொல்லுகிறது, இதோ உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவருடைய கரத்துக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை உயர்த்த இயேசுவால முடியும். பிரியமான தேவஜனங்களே, இந்த இரவு நேரத்தில் சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இயேசு உதவி செய்ய விரும்புகிறார். அவரே சொல்லுகிறார், இதோ வாசப்படியில நின்று கதவை தட்டுகிறேன், யார் ஒருவர் என் சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறீர்களோ இதோ உங்களுக்குள்ளாய் வந்து போஜனம் பண்ணுகிறேன் என்று சொல்லி இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த இரவு நேரத்துல நீங்கள் ஒருவேளை மரண பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஏழரை சனியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். நாக தோஷத்தோடு நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ராகு கேது போன்ற சூழ்நிலை மாட்டிருந்தீங்கன்னா இந்த இயேசுவால விடுதலை தர முடியும். தேவஜனங்களே, வாருங்கள், வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவஜனங்களே, இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும், இயேசுவால முடியும். இயேசுவால முடியாதது ஒன்றுமே இல்லை. தேவஜனங்களே, இந்த இயேசு உங்களுக்கான விடுதலையை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இலவசமாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் தூக்கமின்மையா, இரவு நேரத்தில் சமாதானம் இல்லையா, மரண பயத்தோடு இருக்கிறீர்களா,
உங்களுடைய மரண பயத்தை எல்லாவற்றையும் நீக்க இயேசுவால முடியும். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க இயேசுவால முடியும். தேவஜனங்களே, அவர் நமக்காகவே வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, இந்த அருமையான ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, மக்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே, என்னென்ன பயத்தோடு என்னென்ன இழப்போடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார்கள். சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே, சந்தோஷத்தை தாரும். இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய நாங்கள் இருக்கிறோம். பாருங்கள், இரவு நேரத்தில் நல்ல தூங்க முடியும். கெட்ட சப்பனத்தோடு நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். இரவு நேரத்தில் கெட்ட சப்பனம் வருது. அந்த கெட்ட சப்பனத்திலிருந்து சுகம் பெற முடியும் சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கெட்ட சப்பனங்களை, வியாதியின் பிசாசுகளை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவால எடுத்து போட முடியும். தேவர்களே, மரண பயத்தோடு உட்கார்ந்து இருக்கிற உங்களை தேவைதான் இந்த இயேசுவாகிய தேவன் வந்திருக்கிறார். வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்தை இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இயேசு கிறிஸ்து உயர்வான மாடி கட்டடங்களிலே பிழைக்கல. நம்ம போல ஆண்டவராகிய இயேசு மாட்டு தொழுவத்திலே பிறந்தாரு. இந்த மாட்டு தொழுவத்திலே பிறந்த இயேசு கிறிஸ்து இவர் நமக்காக வந்த தேவன். ஏழைகளுக்காக வந்த தேவன், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வந்த தேவன், நசுக்கப்பட்டவர்களுக்காக வந்த தேவன். இந்த தேவனுக்கு உங்க உள்ளத்தில் எனப்படுங்க தேவச்சலங்களே, என்னை விடுதலையாக்கிய இயேசு உங்களையும் விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறோம். பிரியமான தேவச்சலங்களே, இந்த இயேசுவால முடியும். இந்த இயேசுவால முடியும். இயேசுவால முடியும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். வியாதியிலிருந்து சுகம் தருகிறவர், பலன் தருகிறவர். கலங்காதே கலங்காதே, நம் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, நம் இயேசு உன்னை கைவிட மாட்டார். அவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகி விடு. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். திரு ரத்தம் உனக்காக, பாவம் எல்லாம் உனக்காக. ஆண்டவரே, பாஸ்டர் எங்கிருந்து வரீங்க? பாஸ்டர் நான் கேரளா. கேரளா. பாஸ்டர் நான் அப்ப போன் பண்ண நீங்களா? இல்ல, நாங்க இப்போ இங்க ராசிபுரத்தில் நான் தான் இருந்து ஊழியம் செய்யறேன். எந்த சர்ச்சில்? உன்னத வாழ்வு சர்ச். உன்னத வாழ்வு. கலங்காதே கலங்காதே, உன்னை கைவிட மாட்டான். திரு ரத்தம் உனக்காக, காயம் எல்லாம் உனக்காக. உங்களுக்காக பிரேயர் பண்றோம். என்ன வேணும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்காக பிரேயர் பண்றோம். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, காயப்பட்ட இயேசுவை பார். அவர் ரத்தம் காயப்பட்ட இயேசுவை பார். ரத்தம் எல்லாம் உனக்காக, அவர் ரத்தம் எல்லாம் உனக்காக. கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, அந்த இயேசு உன்னை கைவிட மாட்டார். பாவங்களை அறிக்கையிடு, நீ பரிசுத்தமாகி விடு. கலங்காதே கலங்காதே,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே. இல்ல பாப்பா ஆ கிளாஸ் இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா அம்மா பிரேயர் பண்ணிக்கணும் பண்ணிக்கங்க நாமம். பிரேயர் பண்ணிக்கணும் பண்ணிக்கங்க இயேசுவின் நாமம் இனிதன நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கி பயமதை நீக்கும் பரம சந்தோஷம். அம்மா பார்த்துட்டு அம்மா ப்ரேயருக்கே நிற்கிறேன். ஓ ஓ ஓ ஓ சரி சரி. பாஸ்டர் முடிச்சிட்டு ப்ரேயர் பண்ண. அம்மா நாங்க இந்த ஊழியம் முடிச்சிட்டு பண்ணலாம். நாங்க இங்கத்தான் நின்று ஊழியம் பண்ண போறேன். இந்த ஊழியத்தை முடிச்சிட்டு வந்து ப்ரேயர் பண்ண. இல்ல இல்ல வேணாம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நீங்க அதை கழுத்துல போட்டு அப்படியே பேசிட்டீங்க. நீங்க பேசுங்க. இல்ல நீங்க பேசு இருங்க. நீங்க வேண்டாம், நான் கையில் வச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க பிடிங்க. ஓகே பிடிங்க. ஓகே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒர்க் ஆகலைங்க. இது சார்ஜர் நிற்குது. இந்த கிராமத்தில் வந்து தேவனுடைய சாட்சியங்களை கூறும்படி தேவன் கொடுத்ததான நல்ல சாட்சியத்துக்காக தேவனுக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற அந்த கிருபையை நினைக்கும் போது தேவனை சாட்சிக்காம இருக்க முடியல. കർത്താവായ യേശുക്രിസ്തു നമ്മെ രക്ഷിക്കുന്ന ദൈവമാണെന്ന് ഈ ലോകത്തോട് ഈ പ്രദേശത്തോട് വിളിച്ചു പറയുവാൻ ദൈവം ഇടയാക്കിയ സ്നേഹത്തിനായി ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. தேவனாகிய கர்த்தர் நம்மை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவனை இந்த தேசத்தில் கூக்குரலிட்டு உங்களிடத்தில் பேசும்படி தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றியை தெரியப்படுத்துகிறேன். 2026 വർഷങ്ങൾക്ക് മുൻപേ കർത്താവ് യേശുക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി കാൽവറിയിൽ തന്റെ ത്യാഗമായി തീർന്നു. 2026 വർഷങ്ങൾക്ക് முன்பதாக கர்த்தராகிய இயேசு நமக்காக கல்வாரியில் மரித்தார். നാം ജനിക്കുമ്പോൾ തന്നെ പാപിയായിട്ടാണ് ജനിക്കുന്നത്. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே பாபியாய்த்தான் பிறக்கிறது. എന്നാൽ യേശുക്രിസ്തു ആഗ്രഹിക്കുന്നത് നാം പാപിയായി മരിക്കുവാനല്ല. கடவுள் நினைக்கிறது நாம் பாபியாகவே இறந்து போகிறதுக்கு அல்ல. അതിനായാണ് യേശുക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി കാൽവരി ക്രൂശിൽ മരണമായി തീർന്നത്. நாம் சாக வேண்டிய இடத்தில் அவர் நமக்காக மரித்தார்.
ഹൈന്ദവ ആചാരപ്രകാരം നോക്കുകയാണെങ്കിൽ ഒരു ദേവനോ ദേവിയോ നമുക്ക് വേണ്ടി മരിച്ചതായിട്ടോ നമുക്ക് വേണ്ടി എന്തെങ്കിലും ചെയ്തതായിട്ടോ നാം കാണുന്നില്ല. இந்து பிரகாரம் நாம் பார்க்கும்போது ஒரு கடவுள் மனுஷனுக்காக இறந்ததாக நாம் பார்க்கவில்லை. ഞാനും ഒരു ഹിന്ദു കുടുംബത്തിൽ ജനിച്ചു വളർത്തപ്പെട്ടവളാണ്. நானும் மிகப்பெரிய ஒரு இந்து குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தது. 33 ദൈവങ്ങളിൽ കൂടുതലുള്ളതായ ഈ ഹൈന്ദവ പാരമ്പര്യത്തിൽ നിന്നും ദൈവം യേശുക്രിസ്തു ഈ സ്വന്തം രക്തത്താൽ ഞങ്ങളെ വിളിച്ച് ഞങ്ങൾ ഈ രക്ഷയുടെ അനുഭവത്തിൽ വരുവാനിടയായിരുന്നു. 33 கோடி தேவர்களை ஆராதித்த அந்த குடும்பத்தில் இருந்து ரட்சிப்பின் வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் கடவுளாகிய இயேசு கொடுத்தார். அந்த கடவுளை கடவுளை சந்தித்து கடவுளுடைய வழியிலே வரும்படி ஒரு രക്ഷിப்பை எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ആ ഞങ്ങൾ രക്ഷയെപ്പറ്റി നിങ്ങളോട് പറഞ്ഞില്ല എങ്കിൽ കർത്താവിന്റെ രണ്ടാമത്തെ വരവെങ്കിൽ ഞങ്ങൾക്ക് ശിക്ഷ അനുഭവിക്കേണ്ടി വരും. எனக்கு கிடைச்சதாய அந்த രക്ഷിப்பை உங்களை மத்தியில் சாட்சிக்கவில்லை என்றால் தெய்வீகமான தண்டனை எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வருவார். അതിനായാണ് ഈ സന്ധ്യാസമയം ഇവിടെ ആയിരിക്കാൻ ഇവിടെയാക്കിയത്. அந்த கடவுளை சாட்சிக்கும்படி இந்த இரவு வேளையில் உங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறது. യേശുക്രിസ്തുവിനെ സ്വന്തം രക്ഷിതാവായി സ്വീകരിക്കേണ്ടതിന് നാം എന്തും നേർച്ച കൊടുക്കുകയോ കാഴ്ചകളെ കൊടുക്കുകയോ അമ്പലത്തിൽ കൊണ്ടുപോയി അല്ലെങ്കിൽ പൂജാരിയുടെ കയ്യിൽ എന്തെങ്കിലും കൊടുക്കുകയോ ചെയ്യേണ്ടതായ ആവശ്യം വരുന്നില്ല. இயேசுவிலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைக்க நாம் பணமோ ஆடோ மாடோ எதுவுமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. നാം ഇരിക്കുന്ന ഇടത്ത് തന്നെ ഇരുന്നു കൊണ്ട് യേശുവേ ഞാൻ പാപിയാണ് എന്നോട് മനസ്സലിയണം ഞാൻ നിന്റെ മകനായി ജീവിച്ചു കൊള്ളാമെന്നുള്ള തീരുമാനം എടുത്തു കഴിഞ്ഞാൽ നമുക്ക് രക്ഷ എന്ന അനുഭവം ലഭിക്കാൻ സാധിക്കും. இயேசுவே உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணுமா? இயேசு உள்ளத்தில் வரணுமென்னால் கடவுளே நான் ஒரு பாபியாய மனிதனாயிருக்கிறேன், என் பாவங்களை நீ மன்னிக்க வேணும், என் பாவங்களை மன்னித்து என்னுடைய மகனாக மகளாக நான் மாற பொருத்தனை பண்ணுகிறேன், தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லும் போது നമ്മുടെ வாழ்வில் அவர் வருவார். നാം ഈ തീരുമാനം എടുക്കുമ്പോൾ തന്നെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഒരു വ്യത്യാസം വരുവാനിടയായിരിക്കും. நாம் இந்த பொருத்தனை கடவுளுடைய சமூகத்தில் பண்ணும்போது நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கடவுள் வருவார். നമ്മളെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ചു കിട്ടുന്നു. നമ്മുടെ പാപങ്ങൾ അனைத்தையும் മன்னிக்கப்படுகிறது. നമ്മുടെ രോഗങ്ങള് നമ്മുടെ ശാപങ്ങള് നമ്മളിൽ ഉള്ളതായ എല്ലാവിധമായ വ്യാധിയിൽ നിന്നും യേശുക്രിസ്തു വിടുവിക്കുന്നു. നമ്മുടെ വ്യാധി தொல்லைகள் பாவங்கள் பிசாசின் கிரியைகளை எல்லாத்திலிருந்தும் ஒரு பரிபூர்ணமான விடுதல் தருகிறார். ഇപ്പോൾ നാം ഒരു പക്ഷെങ്കിൽ രോഗാവസ്ഥയിലോ അല്ലെങ്കിൽ സമാധാനമില്ലാത്ത അവസ്ഥയിലോ ആയിരിക്കുന്ന അവസ്ഥയായിരിക്കാം. இப்போது ஒருவேளை നമ്മുടെ வாழ்க்கையில் சூனியங்கள் பிசாசின் கிரியைகள் வியாதிகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் போயிட்டே இருந்திருக்கலாம். എന്നാൽ യേശുവിനെ സ്വീകരിച്ചാൽ ഇരിക്കുന്ന ഇടത്ത് തന്നെ കർത്താവേ ഞാനൊരു പാപിയായ മനുഷ്യനാണ്, എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ എന്ന് പറഞ്ഞു കഴിയുമ്പോൾ കർത്താവ് നമ്മുടെ പാപങ്ങളെ ക്ഷമിച്ച് നമ്മുടെ രോഗങ്ങൾക്ക് നമ്മുടെ പീഡകൾക്ക് നമ്മുടെ ജീവിതത്തിൽ തന്നെ ഒരു വ്യത്യാസം വരുത്തും. இருக்கிற நிலைமையிலே இப்போது நான் ஒரு பாபியாய மனிதன், என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேணாம், பாவங்களை பொறுக்க வேணாம் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போதே ஒரு தெய்வீகமான ஆசீர்வாதம் உன் மேலே வருவார். നാം ഭൂമിയിൽ ജനിച്ചു കഴിഞ്ഞാൽ ഒരിക്കൽ മരണമുണ്ട്. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் ஒரு மரணம் உண்டு. ലോകത്തിൽ നമുക്ക് എത്ര സമ്പാദ്യമുണ്ടെങ്കിലും നാം മരണത്തിന് ശേഷം നാം മരിക്കുമ്പോൾ അതും കൊണ്ട് പോകുന്നില്ല. உலகத்தில் நாம் என்ன சம்பாதிச்சாலும் பணம், பொருள், சொர்ணம், நகைகள், வீடுகள், காடுகள் அனைத்தையும் சம்பாதிச்சாலும் மரிக்கும் போது எதுவுமே நாம் கொண்டு போக கிடையாது. നമ്മുടെ സമ്പാദ്യം നമുക്ക് ആരും തരുത്തുമില്ല. நம்முடைய நாம் சம்பாதிச்ச சம்பாத்தியம் யாரும் நம்ம கை மேலே ஒப்படைக்கவும் மாட்டேன். നാം തന്നെ വന്നോ തന്നെയായിട്ട് പോകേണ്ടി വരും. நாம் தனி மனுஷனா உலகத்தில் பிறந்தால் தனி மனுஷனால் கடந்து செல்ல வேண்டும். എന്നാൽ ആത്മാവിന്റെ രക്ഷ പ്രാപിച്ചാൽ
ജീവിച്ചാൽ ആ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിലേക്ക് നമ്മുടെ ആത്മാവ് ചെല്ലപ്പെടുവാനിടയായി തീരും. ஏன்னா நமக்கொரு ஆவியுண்டு சோல். அது രക്ഷ தேவ சமூகத்திலிருந்து രക്ഷ பெற்றுக்கொண்டால் அந்த ஆவி ஆத்ம மனுஷன் தேவனுடைய சமூகத்திലേക്ക് കടന്നു ചെല്ല முடியும். ഇന്ന് നമ്മൾ ആരോഗ്യമുള്ളവരായിരിക്കാം, നല്ല തെമ്പുള്ള മനുഷ്യനായിരിക്കും, സൗന്ദര്യമുള്ളവരായിരിക്കാം, നല്ല അളവുണ്ടായിരിക്കും, നമുക്ക് ധാരാളമായി പണമോ പ്രതാപമോ ഉണ്ടായിരിക്കാം. ആസ്തിയും അന്തസ്സും എല്ലാം இருந்திருக்கலாம். എന്നാൽ യേശുക്രിസ്തു അതല്ല നോക്കുന്നത്. യേശു அது எதுவுமே பார்க்கவில்லை. നീ യേശുവിനെ അറിഞ്ഞിട്ടുണ്ടോ? നീ യേശുവിനെ പുരിഞ്ചിരിக்கிறதா? അറിഞ്ഞിട്ടില്ല എങ്കിൽ ഇന്ന് യേശുവിന്റെ സന്നിധിയിലേക്ക് കടന്നു വരുവാൻ ഞാൻ നിങ്ങളെ ആഹ്വാനം ചെയ്യുന്നു. യേശുவை ஏற்றுக்கொள்ளலேனால் இன்னைக்கு நீ இயேசுவின் சமூகத்தில் வர நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். നാളെ ഒരു ദിവസം നമുക്ക് ഉള്ളതല്ല, നാളെ என்ற ஒரு நாள் നമുക്ക് கிடையாது. അല്ലെങ്കിൽ എന്റെ ഫാമിലിക്കാരെന്നോ പറയും, എന്റെ വീട്ടിലുള്ളവരെന്നോ പറയും, എന്റെ സമൂഹത്തിലുള്ളവരെന്നോ പറയുമെന്ന് നാം ചോദിക്കേണ്ടതോ ചിന്തിക്കേണ്ടതോ കാര്യമില്ല. യേശുவை ஏற்றுக்கொண்டார், அதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது வீட்டிலுள்ளவங்க என்ன சொல்லுவார், கிராமத்திலுள்ளவங்க என்ன சொல்லுவார், அக்கம் பக்கத்திலுள்ளவங்க என்ன சொல்லுவார் என்று நீ நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. യേശു സ്വീകരിച്ചു കഴിയുമ്പോൾ യേശുവാണ് നമ്മുടെ കാര്യങ്ങളെല്ലാം നടത്തി തരുന്നത്. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய வாழ்வின் കാര്യങ്ങളെ അனைத்தைയും യേശുதான் പൊറുപ്പെടുത്തുகிறது. നമ്മൾ ഏത് രീതിയിൽ ജീവിക്കണം, എങ്ങനെ ജീവിക്കണം, നമ്മുടേതായ കാര്യങ്ങളെല്ലാം യേശുവാണ് നമുക്ക് ഗൈഡൻസ് തരുന്നത്. നമുക്ക് ആലോചനക്കർത്തരാக കർത്താവ് താൻ നമ്മെ ഗൈഡൻസ് பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ഈ ലോകത്തിൽ ലോകമനുഷ്യര് പറയും ഇതൊന്നും ശരിയല്ല, ക്രിസ്ത്യാനിയാകുവാൻ പാടില്ല, അല്ലെങ്കിൽ യേശുവിനെ കൈക്കൊണ്ടാൽ നിന്നെ ഭവനത്തിൽ കയറ്റില്ല, അല്ലെങ്കിൽ നിന്നെ ഈ ഊരിൽ നിന്ന് മാറ്റിക്കളയുമെന്ന് ഒരുപക്ഷെ നിങ്ങളോട് പറഞ്ഞിരിക്കാം. ഈ കടലിനെ ഏറ്റുകൊണ്ടത് ശരിയില്ലേ, அந்த வழி சரியில்லை என்று ஒருவேளை அக்கம் பக்கத்திலுள்ளவர்கள் சொந்த பந்தங்கள் சொல்லலாம், இல்ல உனக்கு ஊர்ல இருந்து நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது, வேற எங்கேயாவது போയെന്ന് சொல்லி ഒന്നെ പുറക്കളിக்கலாம். എന്നാൽ യേശു രക്ഷിക്കുന്ന ദൈവമായതിനാൽ കർത്താവ് നമ്മുടെ എല്ലാ കാര്യങ്ങൾക്കും മതിയായവനാണ്. യേശു രക്ഷിപ്പിൻ ദേവനായിരിക്കുന്നപടിയാലേ ദേവൻ നമ്മുടെ എല്ലാ പൊറുപ്പുകളെയും ഏറ്റെടുത്തിരിക്കും. നാളെ നമ്മുടെ ജീവിതം നഷ്ടപ്പെട്ടു പോയാൽ, നാളെ നമ്മൾ വീടെടുത്ത് പോയാൽ യേശുവിന്റെ രണ്ടാമത്തെ വരവെങ്കിൽ നമ്മളോട് ചോദിക്കും, നീ ഈ യേശുവിനെ പറ്റി അറിഞ്ഞിരുന്നോ എന്ന്. യേശുവിൻ രണ്ടാം വരുകയിൽ യേശു கடவுள் நியாய தீர்ப்பு நாளில் நம்மகிட்ட கேட்பார், நீ இந்த இயேசுவை தெரிஞ்சிருக்கா என்று கேள்வியை கேட்கும். ഇന്ന് ഞങ്ങളുടെ ഈ ശബ്ദം കേൾക്കുന്ന ആർക്കും തന്നെ അതിൽ നിന്ന് മാറി നിൽക്കാൻ സാധ്യമല്ല, യേശുവിനെ ഞങ്ങൾ അറിഞ്ഞില്ല എന്ന്. எங்களுடைய இந்த செய்தியை கேட்கிற யாராலும் அந்த நாளில் தப்பிக்க முடியலே. நீங்கள் ஐயோ நாங்கள் தெரியல, இயேசுவை பற்றி நாங்கள் கேட்கவில்லை என்று சொல்ல முடியாத அன்னைக்கு യേശുവിനെ അറിഞ്ഞ് ജീവിച്ചാൽ നമുക്കൊരു നിത്യജീവൻ കിട്ടും. യേശുവെ தெரிந்து கண்டடைந்தால் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ആ നിത്യജീവൻ ആയി നമുക്ക് ജീവിക്കേണ്ടതിന് ആവശ്യമാണ്. அந்த நித்திய வாழ்வு ஒரு மனுஷனை தேவையானது. അതിനുവേണ്ടി നിങ്ങളെ തന്നെ മാറേണ്ടത് ആവശ്യമില്ല. எந்த மதവും മാർഗവും മാറേണ്ടതിல்லை. നിങ്ങളുടെ ഭാഷ മാറേണ്ടതില്ല, നിങ്ങളുടെ വേഷഭൂഷാദികൾ മാറേണ്ടതില്ല, உங்களுடைய பாஷை மாற வேண்டியதில்லை, வேஷங்கள் மாற வேண்டியதில்லை. നിങ്ങൾക്ക് യേശുവിന് വേണ്ടി ഹൃദയങ്ങളെ മാത്രം കൊടുത്താൽ മതി. യേശു കേൾക്കുന്നത് ഹൃദയത്തിൻ വാസൽ താൻ കേൾക്കുന്നത്. ദൈവത്തിന്റെ വചനത്തിൽ ഇങ്ങനെ ഒരു വാക്യമുണ്ട്, தேவனுடைய வார்த்தை இப்படி கூறப்படுகிறது, ഞാൻ വാതിൽക്കൽ നിന്ന് മുട്ടുന്നു, நான் வாசலில் நின்று தட்டுகிறேன், ആരെങ്കിലും എന്റെ ശബ്ദം കേട്ട് വാതിൽ തുറന്നാൽ, யாராவது என்னுடைய சத்தத்தை கேட்டு வாசலை திறந்தால் ഞാൻ അവനോടും അവൻ എന്നോടും കൂടെ അത്താഴം കഴിക്കും. ഞാൻ അവനോടും അവർ എന്നോടും കൂടെ പന്തിയെ സാപ്പിടുവാർ എന്ന് പറഞ്ഞാൽ, എന്ന് சொன்னால் നമ്മുടെ വീട്ടിലേക്ക് ഒരു ഗസ്റ്റ് വരികയാണ്, അവർ നമ്മുടെ വാതിൽക്കൽ വന്നോന്ന് കോളിംഗ് ബെൽ അടിക്കുന്നു. നമ്മുടെ വീട്ടിലൊരു സ്വന്തക്കാരൻ വരുമ്പോൾ നമ്മുടെ വീട്ടിൽ വന്ന് വാസലിൽ തട്ടുകിற ഇല്ലാവിട്ട ബെല്ല് അടിക്കുന്നത്. നാം അവരോട് പറയുകയില്ല ഞങ്ങളുടെ വീട്ടിലോട്ട് കയറി വരണ്ടെന്ന്, നമ്മൾ വാതിൽ തുറന്നു കൊടുക്കും.
அவர்கிட்ட நாம் சொல்லவில்லை, ஐயோ என் வீட்டுக்குள்ளார நீ வர வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். അതുപോലെയാണ് ഇന്ന് നമ്മളുടെ ഹൃദയത്തിൽ ഓരോരുത്തരുടെയും ഹൃദയത്തിൽ യേശു ക്രിസ്തു പറയുന്നു, ഞാൻ നിങ്ങളുടെ ഹൃദയത്തിന്റെ വാതിക്കൽ നിന്ന് മുട്ടുന്നു. எனவே இந்த இரவில் இயேசு உங்களிடத்தில் சொல்லுகிறது, நான் உன் இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறது. നിങ്ങൾ ദൈവത്തിന് വേണ്ടി യേശുവിന് വേണ്ടി നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളെ ഒരുക്കി കൊടുക്കുക. இயேசுவுக்காக ഹൃദയത്തെ ആയത്തപ്പെടുത്തി കൊട്. ഈ ലോകത്തിൽ യേശു ക്രിസ്തു അല്ലാതെ ഒരു ദൈവം വേറെയില്ല. இந்த உலகத்தில் നമ്മെ രക്ഷിക്ക യേശു അല്ലാமல் ஒரு தேவன் இல்லை. ആരും നമുക്ക് വേണ്ടി രക്ഷയ്ക്കായി വരികയില്ല. രക്ഷയ്ക്കാതെ രക്ഷിத்து കൊടുക്ക വേറെ ആരും നമ്മ കിட்ட വരാമാட்டே. യേശു ക്രിസ്തു മാത്രമേ രക്ഷിതാവായിട്ടുള്ളൂ. இயேசு மட்டும்தான் രക്ഷിപ്പിன் தேவனாக இருக்கிறது. ആ സന്ദേശമാണ് ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി തരുന്നത്. அந்த செய்திதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ഇന്ന് നിങ്ങൾ ഈ ശബ്ദം കേൾക്കുന്നുവെങ്കിൽ இன்று இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் നിങ്ങളുടെ ഹൃദയങ്ങളെ കഠിനമാക്കാതെ, உங்களுடைய இதயத்தை கடினமாக்காமல், ഞങ്ങളുടെ കർത്താവേ ഞാൻ പാപിയാണെന്ന് പറഞ്ഞ് നമ്മുടെ ഹൃദയത്തിലേക്ക് ദൈവത്തെ യേശുവിനെ വിളിക്കുക. நான் பாவியான ஒரு மனிதன், என் இருதயத்துக்குள்ளாரே நீர் வார வேண்டும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். എന്നാൽ നിങ്ങൾ ദൈവവൈതലായി തീരുവാനിടയായി തീരും. தேவன் பாபத்தை மன்னிக்கும் போது தேவனுடைய மகனாக மகளாக மாற முடியும். യേശു ക്രിസ്തുവിന്റെ വരവെങ്കിൽ പ്രത്യാശയോടെ കർത്താവിന്റെ സന്നിധിയിൽ എത്തിച്ചേരുവാൻ ഈ വചനങ്ങളാൽ ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കുമാറാകട്ടെ. இயேசுவின் வருகையில் தேவ சமூகத்தில் நீங்களும் கடந்து செல்லும்படி தேவன் உங்களை பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தேவ மக்களாய் மாற்றி ஒரு புது வாழ்வு உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து தேவன் உங்களை மகனாக மகளாக மாற்ற நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிரியமான தேவ மக்களே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேரையும் இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறதுனாலே தான் இந்த தேசத்தில் இந்த சாயந்தர வேளையில் உங்களிடத்தில் அந்த தெய்வீகமான வார்த்தைகளே வசனங்களே கேட்கும்படி, அவருடைய வார்த்தைகளை உங்களை கரங்களில் கொடுக்கும்படி தேவனைகளை அனுப்பியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருந்து ரட்சிக்கப்படா, மனுஷனாயிருந்த உலகத்தில் ரட்சிக்கப்படா இயேசுவின் நாமம் அன்றி வேற ஒரு நாமமும் இல்லை. பிரியமானவர்களே, வேற ஒரு மனுஷனாலும் ஒரு தேவர்களாலும் நம்மை ரட்சிக்க முடியாத, ரட்சிக்கப்படா ஒரு வாய்ப்பு இப்போதுதான். அருமையான ஒரு காலம், ரட்சிப்பின் காலம், இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று நாங்கள் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். இப்பொழுது ரட்சிக்கப்பட்டால் நிச்சயமாக கடவுளாகிய கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக காத்திருக்கிறார். அனைத்து மக்களையும் கூட்டி கொண்டு போக அவர் ஆயத்தப்படுத்திய இடத்தில், அவர் உட்காருகிற இடத்தில் கொண்டு செல்லும்படிக்கு நாம் ஆயத்தமானால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் நமக்கு போக முடியும். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற காலங்களில் வாழ்க்கையில தொல்லைகளா, பிரச்சனைகளா, வியாதிகளா, என்ன பிரச்சனைமானாலும் சரி, அதிலிருந்து விடுதல் தர ஒரே ஒரு நாமம், ஒரே ஒரு பேரு, இயேசுவின் நாமம். நமக்கு குடும்பத்தில் நண்பர்கள் உண்டு, மனைவியுண்டு, கணவனுண்டு, மக்களுண்டு, மருமக்களுண்டு, பேர பிள்ளைங்களுண்டு, எல்லாரும் உண்டு, சொந்த பக்கங்கள் எல்லாரும் உண்டு. வீட்டுல போய் கொடுக்கணும். நாம் இறந்து விட்டால் யாரு நம் கூடவே இருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் இப்படி ஒரு கவிதை எழுதியிருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும்.
ஒரு வார்த்தை விட வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை உள்ள ஒரே ஒரு கடவுள் இயேசு. என் வாழ்வு மரணத்துக்கல்ல, அப்புறம் மறுபிறவி உண்டு வந்து கடைசி வரை உன் வாழ்க்கையை தாங்கி நடத்துகிற ஒரு தேவன். உலகமும் அதன் இச்சைகளும் ஒழிந்து போயிடும். என்னுடைய நாமம் தரித்திருக்கிறார், நீங்களோ ஒழிந்து போக மாட்டேன். வேதம் சொல்லுகிறது. ஆம்பிரியமானவர்களை, யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். என்னை புறத்தள்ளி களைய மாட்டேன், புறக்கழிக்க மாட்டேன். அன்பின் சிகரமான கடவுள். இந்த கடவுளுக்கு ஆடு தேவையில்லை, பன்றி தேவையில்லை, காணிக்க தேவையில்லை, கோழி தேவையில்லை, பூ தேவையில்லை, ஒரு தேவையில்லை, பழம் தேவையில்லை, பத்தி தேவையில்லை. ஒன்று மட்டும், என்னுடைய இதயத்தின் வாசல் திறந்தால் அந்த இதயத்துக்குள்ளாரே வாசமாயிருப்பேன். அவர் வந்தால் நம்முடைய வீடு செழிப்பாக மாறும், பிரகாசமாய் மாறும். பில்லி சூன்யங்களோடும் மந்திரங்களோடும் எல்லா சாத்தானின் கிரியைகளும் அழிந்து போகும். நீ வெற்றி மேலே வெற்றியாய் வாழ முடியும். இந்த உலகத்தில் சமாதானம் வேதம் சொல்லுகிறது. உலகத்தில் கிடைக்காத சமாதானம் நான் உங்களுக்கு தருவேன். உலகத்தில் கிடைக்காத சமாதானம். உலகத்தால் எனக்கு அமைதி தரமாட்டேன், நிம்மதி தரமாட்டேன் என்று மோசமாய் பேசிட்டு இருப்பார், புறம்பால் பேசிட்டு இருப்பார். கடவுள் அப்படி அல்ல. யாரு தள்ளினாலும் யாரு புறக்கணிச்சினாலும் அவர் வந்து அரவணைக்கிற ஒரு தேவன். அவர் நெஞ்சோடு அழைப்பார். அவர் மகனே மகளே நீ அழாதே, நான் உன் கூடவே இருக்கேன். யாரு கைவிட்டாலும் தகப்பனுக்கு தகப்பனாய், தாய்க்கு தாயாய், சகோதரனுக்கு சகோதரனாய், சகோதரிக்கு சகோதரியாய் நம் கூட இருக்கிற ஒரே ஒரு கடவுள் இயேசு கடவுள். பிரியமானவர்களே, அதனாலே எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த சந்தோஷம், எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த சமாதானம், எங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த அமைதி, நிம்மதி, வியாதிகளில் இருந்து விடுதல், நோய்களில் இருந்து விடுதல், பேய்களில் இருந்து விடுதல் கிடைத்ததினால்தான் உங்க மத்தியில் வந்து இந்த இயேசுவை கூறும்படிக்கு, இந்த இயேசுவை சாட்சி சொல்லும்படிக்கு இந்த இரவில் வந்திருக்கிறது. இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவரை பார்த்தவர் பிரகாசமடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை பார்த்தவர் சங்கடப்படலை, அமைதி இழந்தவராயில்லை, நிம்மதி அற்றவராயில்லை, பிரகாசமடைந்தவராய், சந்தோஷமுடையவராய். எனவே பிரியமானவர்கள், நீ இறந்து போனாலும் அந்த இறப்பில் என்னுடைய ஆவி புதுப்பிக்கப்படுவதில்லை. ஆவி தேவனுடைய கூடவே இருக்கிறார். யார் உன்னை விட்டு போனாலும் என்னுடைய கூட இருக்கிறார் ஒரு கடவுள், இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட. அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு வேளையில் உங்களை அனைவரையும் அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, அமைதி உண்டு, நிம்மதி உண்டு, ஆற்றல் உண்டு. தூக்கம் இல்லையா? இரவில் தூக்கம் இல்லையா? வந்து ஜெபம் பண்ணுங்க, நல்ல தூக்கம் தரும் தேவன். கெட்ட கிணறுகள் பார்க்கிறதா? பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி உன் வாழ்வில் கனவு வந்துட்டு இருக்கா? பேய்கள் உன்னை கொலை பண்ண வருகிற மாதிரி கனவு பார்த்துட்டு இருக்கா? தூக்கமே இழந்து போன ஒரு நேரமா? கத பிரச்சனமா? மனக்கவலைகளா? நோயால் அவிக்குதா? குடும்பத்தில் சமாதானம் இழந்து போனா?
யாராலும் கிடைக்காத சமாதானம், எங்க போய் பார்த்தாலும் கிடைக்காத சமாதானம், எங்கு பார்த்தாலும் கிடைக்காது, மதுபானம் செஞ்சாலும் கிடைக்காது, நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், சந்தோஷம், ஆறுதல் இயேசு உங்களுக்கு தருவார். சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. சமாதானம் நல்கும் நாமம் இயேசு நாமமே, மனசாந்தி தரும் இனிய நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே, பயங்கள் யாவும் போக்கும் நாமம் இயேசு நாமமே. ஒன்றையங்கள் யாவும் போக்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோக வாழ்வு சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே, பரலோக வாழ்வு சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே. இயேசு நாமமே, இயேசு நாமமே, கிறிஸ்தேசு நாமமே. பயங்களை போக்குகிறார் நாமம், பரிசுத்தப்படுத்துகிற நாமம். பாவியாய மனிதனை பரிசுத்தனாக்க இந்த உலகத்தில் ஒருவரும் நாமம் தான் இருக்கு, ஒரே ஒரு பேரு தான் இருக்கு, இயேசு. இயேசு என்கிற பேரில் பரலோகத்தினுடைய முழங்கால்கள், பூலோகத்தினுடைய முழங்கால்கள், பாதாளத்தின் முழங்கால்கள் அனைத்தையும் மடங்குகிற நாமம். அனைத்து தேவன், தேவாதி தேவன் ஒருவரே கர்த்தர் என்று கூக்குரலிடுகிறார் ஒரு நாமம். அந்த நாமத்தினால் தான் உங்கள் மத்தியிலே எங்களுக்கு வந்த தெய்வீகமான சாட்சியங்களை கூறும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, எங்களுக்கு கொடுத்த சமாதானம், எங்களுக்கு கொடுத்த சந்தோஷம், எங்களுக்கு கொடுத்த அமைதி, பொறுமை, நன்மைகள், விடுதலைகள் உங்க மத்தியில் சொல்லும்படி தேவன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எனக்கு பிரியமான பகுதியில் வசிக்கும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வாழ்க்கையை தெரிவிக்கிறேன். நான் உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு முகம். எல்லாரும் என்னோடு தான் வந்திருக்கிறாங்க. எங்களை நேசிக்கிறபடினால உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாகும்படி வந்து சமாதானத்தின் செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்துல பணம் சம்பாதிப்பது சுலபமாய் இருக்கிறது. பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், ஏன் விருப்பப்பட்டதை விலை கொடுத்து பணத்தின் மூலமாய் வாங்கலாம். ஆனா ஒரு மனிதன் நிம்மதியை வாங்க முடியாது. நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நண்பர்களே, சகோதரியே, சகோதரனே, இரவிலே நிம்மதி இல்லாமல் தூக்கத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிற, தூக்கத்தை தேடிக்கொண்டிருக்கிற, சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிற, மன நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான என் அன்பு தங்கை, என் சகோதரா, உன்னை தேடி இயேசு வருகிறார். உன் வாழ்வில் இருக்கிற அந்த மரண இருளை நீக்கும்படியா, உன் வாழ்வில் இருக்கிற பயத்தை போக்கும்படியா இயேசு வருகிறார். அநேக ஒரு மரண பயத்தோடு வாழ்க்கை எப்படி கழிப்பது என்று தெரியாமல் ஒரு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? பிள்ளைகளை குறித்த ஒரு பயம், மகன்களை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம். இப்படி பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் உங்களுக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாலிப வயதுல நான் பயத்தின் இருளில் சூழ்ந்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டேன். இரவு நேரத்தில் சரியான தூக்கம் வராது. சினிமா திரையரங்கை தேடி ஓடின நாட்கள் அதிகம். இரவு நேரத்தில் சினிமா பார்த்து வந்து ஒரு 2 மணி நேரம், ஒரு 12 மணிக்கு வந்து தூங்கினா தூக்கம் வராது. தூக்கம் இல்லாம அந்த சினிமா பத்தியே சிந்திச்சுட்டு இருப்பேன். ஒரு மன அழுத்தத்துக்குள் ஆளாயிட்டேன்.
எதை பார்த்தாலும் ஒரு பிரம பிடிச்ச மாதிரி, ஒரு பயம் நிறைந்த மாதிரி இருந்துச்சு என்னுடைய வாழ்க்கையில. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு என்னை சந்தித்தார். நான் சிறு வயது முதல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன் தான். ஆனால் என் வாலிப வயதுல கடவுளே இல்லை என்று சொல்லி ஓடிய நாட்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது. மறுபடியும் இயேசுவே, பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பாவத்தை தேடி ஓடினேன். வாழ்க்கையில் அப்படியாவது நிம்மதி வருமா? என் வாழ்க்கையில் அப்படியாவது ஒரு சந்தோஷம் வருமா? என் வாழ்க்கையில் அப்படி ஒரு சமாதானம் வருமா என்று ஓடி 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 சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி 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 பார்த்தேன். கிடைக்கவில்லை. தேடியது கிடைக்கல. நான் தேடி 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 தோற்று போன ஒருவராய் நின்றேன். அப்பொழுது என்னை தேடி ஒருவர் வந்தார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. என்னை தேடி வந்த இயேசு என் இருதயத்தில் இருக்கிற பயத்தை நீங்களாக்கி விட்டார். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவேன் என்று. என் இருதயத்துக்கு ஒரு புதிய இயேசுவை நான் தேட ஆரம்பித்த போது அவர் என்னை தேடி வந்தார். அவர் என்னை தேடி வந்த போது நான் அவரை தேட ஆரம்பித்தேன். அவரை நான் எப்ப தேட ஆரம்பித்தேனோ என்னுடைய இருதயத்தில் இருந்த அந்த மரண பயம் நீங்கிச்சு. மரணத்தை தேடி ஓடின, நிம்மதி இல்லாம மறிக்கவும் முடியல, வாழவும் முடியல. இரண்டு கெட்ட சூழ்நிலை இருந்த தாய் அன்பு கிடைக்கல. நிம்மதி இல்லாத ஒரு மனுஷன், நிலை குறைந்த ஒரு மனிதனாய் நின்றேன். என்னை ஆண்டவராகிய இயேசு தேடி வந்து எனக்குள்ள இருந்த இந்த இருதயத்தின் பயத்தை நீக்கி என்னை புதிய மனிதனாய் மாற்றினார். அன்றைய தினத்துல விட்ட பயம் இன்ன வரைக்கும் வாழ்க்கையில் இல்ல. இன்னைக்கு பயம் நிறைந்த அநேகருடைய வாழ்க்கையில அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இன்று நிறுத்திக் கொண்டிருக்கிறார். மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரியே, தூக்கத்தை தொலைத்திருக்கிற குடும்பத்தாரே, நிம்மதியை தொலைத்திருக்கிறவர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே, நான் உன்னை நம்புகிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை நல்ல நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன், ஒரு தேவனாக ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பயத்தை நீக்கும், என் பிள்ளைகளை குறித்த பயம் நீக்கும், அவருடைய எதிர்காலத்தை குறித்த பயம் நீக்கும் என்று நீங்கள் இப்பொழுது சொல்வீர்களானால் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய போதுமாய் இருக்கிறார். காரணம், அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வருத்தப்பட்டு வாதம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? துன்பத்தோடு இருக்கிறீங்களா? துயரத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போதுமானவர். நீங்கள் விரும்பின விடுதலை, நீங்கள் விரும்பின சந்தோஷம், நீங்கள் விரும்பின அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்விலே தங்கும். எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், என் பாக்கியில பணம் தங்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுக்கு நான் சம்பாதித்து ஒரு பணமெல்லாம் நோய்க்கே செலவு பண்ண, மருத்துவமனைக்கே செலவு பண்ண என்று தவித்துக் கொண்டிருக்கிற தாயே, தகப்பனே, சகோதரே, சகோதரியே, இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி. உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் வியாதியிலிருந்து விலக்கும்படி இயேசு உங்களை தேடி வருகிறார். காரணம், வேதம் சொல்லுகிறது, நான் உன்னில் வியாதியை விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வேதம் சொல்லுவது, நோய்களை ஏற்றுக்கொண்டு, உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் நோய்களை சுமக்கும்படி அவர் சிலுவையை மட்டும் சுமக்கவில்லை, சிலுவையை மட்டும் சுமக்கவில்லை, உங்கள் நோய்களையும் சுமந்தார், உங்கள் பாவங்களை சுமந்தார், உங்கள் சாபங்களை சுமந்தார். சாபத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா, பாவத்தோடு இருக்கிற அன்பு சகோதரா, இன்னைக்கு இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த இரவு பொழுது அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் சாபத்தை விடுக்கும்படி, உங்கள் பாவத்தை போக்கும்படி, உங்களை நிம்மதி இல்லாம இருக்கிறீங்க, உங்களுக்கு நிம்மதி சமாதானத்தை கொடுக்கும்படி இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எங்களை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க விரும்புகிறோம், செபிக்க விரும்புகிறோம், உங்களுக்காக பாடமாட விரும்புகிறோம். நீங்கள் விரும்புவீர்களானால் எங்களோடு எந்த இடத்தில் வந்து செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த இரவில் உங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுப்பார். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், துக்கம் சந்தோஷமா மாறும்.
ஆசீர்வாதம் தங்கும், நிம்மதி தங்கும், பிள்ளைகளுக்கு அறிவு கல்வி உண்டாகும், லாபம் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலம் உண்டாகும், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க மறந்து விடாதீங்க, இயேசு கிறிஸ்து ஒரு ஆசீர்வாதத்தை, மெய்யான ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை தேடி, புண்ணியத்தை தேடி தான தர்மங்களை பண்றோம். ஆனால் நம்ம செய்த புண்ணியங்கள் நமக்கு ஆசீர்வாதமா திரும்பி வரல. இன்னைக்கு இயேசுவை தேடுவீர்கள், ஆனா ஒரு புதிய ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தின் மேல் ஆண்டவராக இயேசு வைக்க விரும்புகிறார். இப்பொழுது நீங்கள் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்க பாடம் போட விரும்புகிறவர்கள் வந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளலாம். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். பால்சன் அது வாங்க, மைக்கு விடு. வாங்க. இயேசு வந்தார், என்னை தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். மகராஜா இயேசு வந்தார், என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைத்தார். நோயின் பிடியிலே நான் வாடி தவித்தேடினே, கர்த்தர் கரமீட்டினார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைப்பார். கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே, கண்ணீர் கடலிலே நான் கதறி மூழ்கையிலே, கர்த்தர் தம் கரமீட்டினார். கர்த்தர் தம் கரமீட்டினார். என் கண்ணீரெல்லாம் துடைத்தார். நம் கண்ணீரெல்லாம் துடைத்தார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைப்பார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைப்பார். எத்தனை ஆண்டுகளோ நாம் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தோம். எத்தனை ஆண்டுகளோ நாம் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தோம். இந்த மகாராஜா இயேசு வந்தார், இந்த மகாராஜா இயேசு வந்தார். என்னை மகனாய் ஏற்றுக்கொண்டார், என்னை மகளாய் ஏற்றுக்கொண்டார். உன்னை மகளாய் ஏற்றுக்கொள்வார், உன்னை மகனாய் ஏற்றுக்கொள்வார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைப்பார். உன்னை தேடி இயேசு வந்தார், உன்னை தேடி வாழ வைப்பார். பாவங்கள் போக்காதே, சாபங்கள் நீக்காதே, பூலோகம் வந்தாரையா.
மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்ப்பார் சிலுவையை சுமந்தாரையா അവർക്കും ഇവർക്കും പ്രേയർ ചെയ്തിട്ട് കുഞ്ഞുങ്ങൾക്ക് പ്രേയർ ചെയ്തു. பூலோகம் வந்தாரையா மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நம்மளுடைய ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் வருகிற பயங்கள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் இன்றோடு இயேசுவின் நாமத்தில் உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறக்கூடாது சொல்லி ஜெபிக்கிறோம். ஏசப்பா நம்ம ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. நாட்டியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்காரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா. ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்களெல்லாம் போயிட்டில்ல எல்லாரும் இந்த இரவு நேரத்துல ஆண்டவரே, அண்ணாதுரை ஐயாவுடைய குடும்பத்துல ஒரு அற்புதம் செய்ய போறீங்க, ஒரு அதிசயம் செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இயேசுவை நம்புகிற பொழுது இந்த அண்ணாதுரையாருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை என் இயேசுவால செய்ய முடியும். ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கணுமா? நன்றி ஆண்டவரே. மீண்டுமாய் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து, ஆண்டவரை இந்த விசுவாசத்துக்காக ஆண்டவரை இருதயத்தின் கனவை கட்ட திறப்பீராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என்னுடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மரண கட்டுகள், வியாதியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க. பிள்ளி சூடிகளை, மந்திர கட்டுகளை, செய்வன கட்டுகளை, கண்களை, போராட்டங்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இரவு நேரத்துல ஏசப்பா, ஏதோ ஒரு விசுவாசங்களை கிரியிலிருந்து அந்த அருமையான ஐயா விடுதலை போடுங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. குடும்பத்தோடு நீங்க போங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லருடைய நிழலை தாண்டுவார். அவர் தாமே உன்னை வேடக்கூடிய கண்ணிக்கும் ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிப்பார் என்று எழுந்திருக்கிறது. அப்படியாக ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவர் இந்த பிள்ளைகளை தப்புவித்து வாழ கருத்தில் உதவி செய்யும். இந்த பிள்ளைகள் போக்கு வருத்தனுடைய கரம் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ആത്മാവേ കർത്തരേ സ്തോത്രി, മുള്ളമേ പരിശുദ്ധ നാമത്തെ സ്തോത്രി. ആത്മാവേ കർത്തരേ സ്തോത്രി. കർത്തരുടെ സകല ഭാരങ്ങളും മറവാതെ. ആമേൻ, ആമേൻ. ഗോഡ് ബ്ലസ് യു ഓൾ. കർത്തർ നമ്മെ വീട്ടിലല്ലേ?